உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனல் மூலமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சில சில பிரச்சனைகள், அதனாலதான் வீடியோ போட முடியல. ஒரு பார்வையற்றோருக்கென்று ஒரு விடுதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்களால. அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிறைய பிரச்சனைகள் பேசணும்னு நினைச்சேன், ஆனா வாய்ப்புகள் கிடைக்கல. சில பிரச்சனைகள், சில நல்ல காரியங்கள், அது எல்லாத்தையும் நல்ல காரியங்களை செஞ்சு முடிக்க வேண்டியது இருந்தது, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. அதனால உங்களை சந்திக்க முடியல. தொடர்ந்து வருகிற நாட்கள்ல இறையர்களால தொடர்ந்து உங்களை சந்திக்கிற வாய்ப்பை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாருன்னு நம்புவோம். அதாவது இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, டெல்லியில விஜய் என்ற தினத்துல 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறார். தமிழக ஊடகங்கள் எல்லாமே விஜய் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது, இப்போ விசாரணை முடிந்த பிறகுன்னா ஒரு குற்றப்பத்திரிகையில அவருடைய பேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நான் அறிந்த வகையில என்ன அப்படின்னா, டெல்லி சிபிஐல இருக்கிற அதிகாரிகள் ஒருத்தர் என்னுடைய நெருங்கின உறவுக்கார். அவர்கிட்ட இப்பதான் பேசினேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசினேன். சார், என்ன சார் விஜய் அவர்களை என்கொயரி பண்ணிட்டீங்களே, என்ன சார் ஆச்சுன்னு. அவரு இல்ல தம்பி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் போட போறோம். அஜய் ரஸ்தோகி அவங்க சுப்ரீம் கோர்ட்டால நியமிக்கப்பட்ட ஒரு, அதாவது அந்த கேஸ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜட்ஜு, அவர்கிட்டையும் பேசிட்டோம். இங்க இருக்கிற சில அரசியல் தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க விஜய் பேரை குற்றப்பத்திரிகையில சேர்த்து அவர் அநேகமா இன்னொரு 7-8 நாட்கள்ல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுவோம். அது தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் கைதுதான் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிபிஐ விசாரணை என்பது அங்க இருக்கிற அஜய் யாதவ் என்ற அந்த அதிகாரி விஜய் அவர்களை விசாரணை பண்றாங்க. விஜய் பதில் சொல்றாரு. இதுல இருக்கிற ஊடகங்களுக்கெல்லாம் ஒண்ணு, சிபிஐ அதிகாரிகள் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டோம், இப்படிலாம் பதில் சொன்னாங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லணும். அல்லது அதை கண்காணிக்கிற நீதி அரசர் சொல்லணும், அல்லது வெளியில விஜயே சொல்லணும். இவங்க 3 பேரும் இதுவரை எதுவும் பேசல. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சொன்னது? இவனுங்களோட ஆசை, இங்க இருக்கிற ஊடகவியலாளர்களுடைய ஆசை. அது ஊடகவியலாளர்கள் யாருக்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாளொரு வண்ணமும் பொழுது வண்ணமுமா பத்திரிகையாளர் மணி அவர்கள் யாரு காலடியில ஊடகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க பல சேனல்கள். இது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால யாருடைய வாயாகவோ யாருடைய வார்த்தையாகவோ இருந்து கொண்டு அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஏறணும், அவங்களுக்கு மக்கள் பார்வையாளர்கள் அதிகரிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக விஜயுடைய பேர் குற்றப்பத்திரிகையில் வந்துடும். விஜய் கைது செய்யப்பட்டுருவாரு. நான் ஏற்கனவே விஜய் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல விஜய் விமர்சனம் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் வீடியோ. இப்ப என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக பேசணுமோ அப்படின்னு தோணுது.
நம்ம யாருக்கும் ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சது நம்ம பேசுறோம், நம்ம மனசுல பட்டதை நம்ம பேசுறோம், சொல்றோம், அவ்வளவுதான். மற்றபடி நான் ஒரு சாதாரணமான மனிதன், அவ்வளவுதான். அரசியல்ல என்ன நம்மளை சுத்தி நடக்குதுங்கிறத நம்ம சொல்லுவோம். சிபிஐ அதிகாரிகள் வாயை திறந்தால ஒழிய வேற எவனுக்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் உட்காந்துக்கிட்டு பெரிய அரசியல் திறனாய்வாளர் என்ற பேர்ல நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் விஜய்க்குன்னு ஒருத்தன் காலையில என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் பிடுங்கி எறியப்படுவாரே, அவர் என்ன வாழை மரமானா பிடுங்கி எறியறதுக்கு? தெரியாம கேட்கிறேன். இந்த சிபிஐ என்கொயரியை கேட்டதே அவருதான். சிபிஐ என்கொயரியை கேட்டதே அவருதான். அப்படிங்கிறப்போ என்னென்ன சிக்கல்கள் வரும், என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கறது அவருக்கு என்ன தெரியாதா? வாண்டடா போய் அவரு சிக்கிறதுக்கு அவர் என்ன மீனா? ஒரு படத்துல சொல்லியிருப்பார், நீ வீசுற வலையில சிக்கிறதுனால எறா நினைச்சியா, சுறால். இது மாதிரி இது எதுக்கு சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா, அது சினிமா டைலாக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான். இன்னைக்கே அது நிஜமானே நடக்குது. அவருக்கு எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிடையாது. அவரு இவ்வளவு படத்தை விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஆளுங்கட்சி கொள்கை எதிரியாவும் ஒரு ஆளுங்கட்சி அரசியல் எதிரியாவும் சொல்றாருன்னா அவங்க பக்கத்துல இருந்து எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். அவங்க என்னென்னமெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க என்னென்னமெல்லாம் பண்ணாங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணக்கூடியவங்க, அவங்க என்னென்னலாம் பண்றாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே வந்திருப்பாரு. தெரியாம தன்னுடைய கெரியர்ல ஒரு 300 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் வாண்டடா இறங்குறாரு. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டாரு விஜய். அவருக்கு அரசியல் முன் அனுபவம் கிடையாது. அவர் வாய் மூடிக்கிட்டு அமைதியா இருக்காரு, பயந்துட்டாரு. உங்கள்ட்ட ஒரு போன் போட்டு சொன்னாராடா? அவரு பயப்படுறாரா, அவரு பயப்படுறாரா, பதுங்குறாரா? யாருக்கு தெரியும்? இல்ல அவங்க அவர் மனச என்ன போயிட்டு படிச்சுட்டு வந்தாங்களா? இல்ல ஒண்ணும் கிடையாது. இன்றைய தினத்துல சிபிஐ அதிகாரிகளிடத்துல அவர் விஜய் ஃபர்ஸ்ட் விஜய் குற்றவாளியாக அவருக்கு அழைக்கப்படல. அவர் 88வது விட்னஸா தான் கூப்பிட்டுருக்காங்க. அவர் உடனே விஜய கைது பண்ணிடுவாங்க. இப்படி இருக்குகிறது, பாஜக நெருக்குகிறது, இந்த பாஜக நொறுக்குகிறது. என்னடா என்ன முறுக்கு கதை சொல்றீங்களாடா? சரி, பாஜக நெருக்குது நொறுக்குது, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்க கண்ணுல என்ன இருக்குன்னு பாரு, உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு பாரு, உங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு பாரு. உங்க கட்சியில கூட்டணியில இருக்கிறவன் அப்படியே இருக்கிறானா, இல்ல பிச்சுக்கிட்டு ஓடுறானா, இல்ல எவனாவது புதுசா வர்றானா, அவனுக்கு எத்தனை கட்டு கொடுக்கணும், எத்தனை பெட்டி கொடுக்கணும், அதை பாருங்கடா. விஜய் குற்றப்பத்திரிகையில ஒருத்தர் போட்டுக்காரு, அவர் எப்படிங்கள போட்டுக்காரு ஒருத்தர், விஜய் குற்றப்பத்திரிகையில அவர் பேர் உறுதி. ஜோசியம் பார்த்துட்டு வந்தாரான்னு தெரியல. உறுதியோ இறுதியோ அது அவர் பிரச்சனை, அவரே பேசல. நீங்க ஏன்டா பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வந்தது? உங்களுக்கு என்ன வந்ததுன்னு நான் கேட்கிறேன். விஜய் ஒரு விவிஐபி லிஸ்ட்ல உள்ளவர். விஜய் ஒன்னும் சும்மாலாம் போய் உட்காந்துருக்க மாட்டார் சிபிஐல. அவருக்கு 2 நாள் ஒரு 20 இருந்து 30 நாயர்கள் சேர்ந்து அவரு கூட பக்கத்துல இருந்துகிட்டு இப்படிலாம் கேள்வி வரும் சார் கத்து கொடுத்து அவரை தெளிவாதான் அனுப்பியிருப்பாங்க. அது சிபிஐக்கும் தெரியும். அவங்க அவர் வாயிலிருந்து எப்படி பதில்களை வாங்கணும், எப்படி எல்லாம் உண்மையும் வாங்கணும்னு பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கடையில விஜய் இங்க சென்னையிலே வைத்து விசாரித்து இருக்கலாம். விஜயிடம் பேரம் பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறாங்க. எவன்கிட்ட பேரம் பேசல? எவன்கிட்ட பேரம் பேசல? எந்த அரசியல் கட்சிகிட்ட பேரம் பேசல? நான் கேட்கிறேன், இந்த மகாமகம் அந்த மதிப்புக்குரிய அம்மா ஜெயலலிதா அவங்க அந்த இடத்துக்கு போன இடத்துல அங்க நிறைய பிரச்சனையா, அதுல நிறைய பேர் இறந்தாங்க. எம்ஜிஆர் இறந்த போது 10 பேர் இறந்து போனாங்க. அந்த கூட்டத்துல நிறைய கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்களா? ஏன் இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில சாராய மரம் நடந்தது, அதுல எத்தனை பேர் கைதாகி அப்படியே தூக்கு மேடைக்கு போயிட்டாங்க. செத்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தது கவர்மெண்ட். இது ஒரு விபத்து. இதுல உள்ள தடியடி நடத்தப்பட்டிருக்கு. சிலர் சொல்றாங்க அங்க முன்பதாகவே ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது.
8 பேருக்கு குறிப்பிடப்பட்ட நம்பர்ல இருந்து கூகுள் பே மூலமா பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து முதுகுல கத்தியை வச்சு குத்துறதாக சொல்றாங்க. 41 பேருக்கும் 3 மணி நேரத்துல வந்து அதாவது என்ன சொல்றது, பிணக்கூறு ஆய்வு செய்ய முடிக்கப்பட்டது. இப்படி பல சந்தேகங்கள் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது சிபிஐயோட கடமை. அவங்க வந்து அதை வந்து நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிக்கையா தாக்கல் பண்ணுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சத அதாவது வந்து சீலிடப்பட்ட உரையில அவங்க வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இருக்கு, அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற அஜய் ரஸ்தோகி இருக்காங்க. உடனே உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும், விஜய போட்டு லாக்அப்ல அடிக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்க வேலையை அவங்க பாருங்க. சிபிஐயோட வேலையை சிபிஐ பாக்குது, விஜயோட வேலையை விஜய் பாக்குறாரு. அவங்க உடனே அவங்க கட்சி ஃப்ரீஸ் ஆகிவிட்டது. அவர்கள் அப்படியே நெருக்கப்படுகிறார் விஜய். ஜனநாயகன் படம் வெளியில நீங்க எழுதி வச்சுங்க, ஜனநாயகன் அவருடைய எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறப்போகும். நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஜனநாயகன் பத்தின தீர்ப்பை இன்றைக்கே, அதாவது நாளை 20ஆம் தேதி எனக்கு அறிவிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. அதுல விஜய்க்கு சாதகமா வந்தா சென்சார் போர்டு வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகேன்னு போறாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை எங்கேயோ இருந்து, அது எங்க இருந்தா வேணாலும் இருக்கலாம். வானத்துல இருந்தும் இருக்கலாம், குளத்துல இருந்தும் இருக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். புரியுதா? வானத்தில் இருக்கிற பொருள் ஒரு நட்சத்திரத்தின் மூலமாகவும் இருக்கலாம், குளத்துல வளர்ற ஒரு மலர் மூலமாகவும் இருக்கலாம். என்ன சொல்றேன்னா, அதாவது ரொம்ப வெயிலா இருக்குன்னு இன்னைக்கு படம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அல்லது அங்க போற இடங்கள்ல ஒரே தண்ணியா இருக்கு, குளத்துல பூவெல்லாம் மணந்து அங்க இப்படி இப்படிமா கிடக்குது, ஒரே குப்பையா கிடக்குதுங்க, அதனால இன்னைக்கு படம் வேண்டான்னு கூட சொல்லலாம். மொத்தத்துல யாருக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சென்சார் போர்டுக்கு யாரால வந்து ஏவப்படுகிறார்களோ அவங்க அப்பீலுக்கும் போலாம், வேண்டான்னு விட்டுடலாம். இது விஜய் அந்த ப்ரொடியூசர் டீம் அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கலன்னா எவ்வளவு வேணாலும் எப்படி வேணாலும் பேசுறது, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுன்றதுக்காக எப்படி வேணாலும் பேசியது தானே. சோ ஜனநாயகன் வந்து வரும்போது அது வெற்றி அடைய வைப்பது, வெற்றி அடையாமல் போவதும் மக்களுடைய கையில் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வீட்டுல அடுப்பெரியாடா நான் கேட்கிறேன். ஆகவே விஜயனுடைய சிபிஐ விசாரணையில விஜய் மிகவும் மரியாதையாக நடத்தப்பட்டிருக்கிறார். அவரை வந்து லாக்அப்ல போட்டு அடிக்கவோ புழக்கவோ இல்ல, அப்படிலாம் சிபிஐ பண்ணாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. சிபிஐ வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க, சுத்தி ரூம் இருந்தா அதுல மானிட்டரிங் பண்றதுக்கு 4 ஆபீசர் உட்காந்துருப்பாங்க. அவங்க உடல் அசைவுகளை வைத்து விசாரணை நடத்தக்கூடிய அமைப்பு சிபிஐ. சும்மா அந்த போலீஸ்காரங்க வந்து திருடனை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி லாக்அப் கொலகாரங்களை லாக்அப்ல விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரிக்காது சிபிஐ. அவர்கள் நம்மளுடைய மூளையை கசக்கி பிழிபவர்கள், நம்மள மூளையில போட்டு கசக்கி பிழிகிறவங்க கிடையாது. அதனால விஜய் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கலாம். அவருடைய இன்னும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ராவா எவிடன்ஸ், அதாவது என்ன சொல்றது, தரவுகள், இந்த வழக்குக்கு தேவையான தரவுகள் கிடைக்குமா அப்படிங்கறதுதான் சிபிஐ விசாரிச்சிருக்கே தவிர விஜய போட்டு அடிச்சு மிதிச்சு விஜய் மயங்கி விட்டார். ஒருத்தன் பேசினா விஜய் 11 மணிக்கு இறங்கும்போது சாப்பிட்டாரு, இவன் தான் ஊத்தி கொடுத்துருக்கான், இவன் தானே போய் ஊத்தி கொடுத்துட்டு வந்தான், அந்த எனர்ஜி எனக்கு போதும் என்று இருந்திருக்கிறார். சாப்பாடு கூட வேண்டாம்ட்டார். உங்கள்ட்ட சொன்னாரடா விஜய், இல்ல சிபிஐ சொல்லிச்சான்? ஒருத்தவங்களை பத்தி பேசணும்னா நாளை நம்மளை பத்தி 4 பேர் பேசுவாங்க. ஒரு விரல ஒருத்தவங்களை நீட்டும் போது மற்ற 4 பேர்களும் நம்மளை பார்த்து இருக்கிறதை உணர்ந்து கொண்டு பேசும். அதனால எல்லாத்துக்கும் மேல இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த பக்கம் தர்மம் இருக்கிறதோ, எவன் குலகாரனோ அவன் பயப்படுறான். இதுல ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக
ஒரு அரசியல் வாடக வாய்களா இருந்துகிட்டு கட்சியினுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய வாடக வாய்களா இருந்துகிட்டு என்னத்தையாவது பேசுறது. விஜய் படுத்து விட்டார், விஜய் சிபிஐ என்கொயரியில அழுது விட்டார், பாத்ரூம் போய் விட்டார். உங்களுக்கு என்னடா பிரச்சனை வருது? உங்களுக்கு என்ன வருது? அதனால உங்களுடைய எண்ணத்தெல்லாம் சிபிஐ செய்யும் நினைக்காது. உங்களுடைய நோக்கமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நினைப்பது உங்களுடைய முட்டாள்தனம். எது நடக்கணும் இருக்கோ அது நடக்கும். எது மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கங்க, எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடக்கும். எப்படி என்றால், எது நடந்தது என்பது மக்களுக்கு தெரியும், எது நடந்தது என்பது நடத்தினவங்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் பேச முடியாமல் ஊடகங்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே சிபிஐ சொல்லாம யார் குற்றவாளி என்பது, யார் சாட்சியாக, யார சாட்சியாக விசாரிச்சாங்கிறது, தப்பு எப்படி நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. 41 பேர் இறந்தாங்கிறது உண்மை. அவர்கள் இறந்து போனார்களா அல்லது இறந்து போக வைக்கப்பட்டார்களா என்பது சிபிஐ குற்றப்பத்திரிகையில தெரிஞ்சிடும். தெரியும் போது பல பேருக்கு நம்மளுடைய நோக்கம் நிறைவேறல, நம்மளுடைய எண்ணம் நிறைவேறலையே, நம்ம ஆசை நிறைவேறலையே அப்படிங்கிறது தெரிஞ்சு பல மாரடைப்புகள், வாயடைப்புகள், எல்லா ஓட்டையும் மூடிட்டு இருக்கிற நேரம் வரத்தான் போது அது யாருக்கு வேண்டுமானாலும் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஆனா நிறைய பேர் விஜய்க்கு பாதகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். உங்களுடைய நோக்கம் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாம போகுமாங்கிறது இன்னும் ஒரு 6 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அடுத்த இன்னொரு வீடியோல நம்ம மறுபடியும் பேசுவோம். வீடியோவில் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி, வணக்கம்.